Hi friends, welcome back to my channel. So in this video we will talk about நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா வந்து பேட்டர்ன் லாக், பின் லாக் அது மாதிரி லாக்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்க இல்லாத டைம்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வீட்ல இருக்கவங்களோ உங்களோட பேட்டர்ன் தெரிஞ்சு மொபைல் ஓபன் பண்ணி என்னலாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கரெக்ட்டா பார்த்துருவாங்க. சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் லாக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாக் மட்டும் உங்களோட மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை தவிர வேற யாராலையும் ஓபன் பண்ணவே முடியாது. சோ அது என்ன லாக்ன்றத வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. யூடியூப் சைடுல இருந்து நம்மளோட சேனலுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு 1000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி விட்டுருங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ், சூப்பர் இல்லை வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த லாக் யூஸ் பண்ணதுக்கு உங்களோட மொபைலில் ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 3 பர்மிஷன் வந்து கேட்கும். அந்த 3 பர்மிஷனும் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ கைஸ், ஒன்ஸ் அந்த 3 பர்மிஷன் எனேபிள் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இதை மாதிரி தான் இருக்கும். வால்பேப்பர், தீம் அண்ட் லோக்கல்னு. ஸோ வால்பேப்பர் வரையில் நிறைய விதமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா பின் பேட்டர்ன்லாம் இதில் ஆல்ரெடி இருக்கும். பட் மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செக்யூரிட்டி கொஷின் கேட்கும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் பண்ணிட்டீங்க, அந்த டைமில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் இது. நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்களோட ஃபேவரட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு பின் போட சொல்லுது. ஸோ நியூ பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது வந்து ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஒன்ஸ் நீங்கள் நியூவாக ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டன் கிளிக் பண்ணோடனே அவ்வளோதான், உங்களோட பாஸ்வேர்ட் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் செல்ஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களை தவிர வேறு எதனா எடுத்து உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணால் அவங்க தப்பான பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுற மாதிரி இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபியூச்சர். இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லாக் வந்து அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் செட் அப்படின்றத கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து போட சொல்லும். உங்களோட தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த 1 2 3 4 எங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களை தவிர வேறு யாரும் ஓப்பன் பண்ணவே முடியாது. சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.